புது வாழ்வின் வெளிச்சம். வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. பொதுவாக இரவு வேளையில் மின்சாரம் தடைப்பட்டால் நாம் தடுமாற்றம் அடைவது உண்டு. அதே வேளையில் மின்சாரம் வந்ததும் அல்லது விளக்கை எரிய வைத்ததும் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், நாம் இருளை விரும்புவது இல்லை, வெளிச்சத்தையே அதிகம் விரும்புகின்றோம். நாம் விரும்பாத இருள் நம் வாழ்விலிருந்து அகல வேண்டுமானால் வெளிச்சமாக வேண்டும். நாம் நம்மை தகுதியாக்க வேண்டும். பவுலடியார் எபேசு திருச்சபைக்கு கடிதத்தை எழுதும்போது கிறிஸ்துவுடன் இணைந்த வாழ்வை குறித்தும் அவர் வழங்கும் புது வாழ்வை குறித்தும் குறிப்பிட்டார். எபேசியர் 5 அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தோடு அவருக்காக தூய்மையான வாழ்க்கை வாழவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளவும் அறிவுறுத்துகின்றார். காரணம், மக்கள் இருளான அனுபவங்களாக பாவம் மற்றும் அதிக்கிரமங்களை திரளாக கொண்டிருந்தனர். இருளின் அதிகாரத்தினால் பாவத்திற்கு அடிமையாயினர். இந்த சூழலில் கிறிஸ்துவுக்குள் மக்கள் புது வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கோடு முற்காலத்தின் அந்தகாரமான இருளான வாழ்வை விட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள் வாழ அறிவுறுத்தினார். இந்த உலக வாழ்விலும் மனிதன் பாவம் மற்றும் அக்கிரம சிந்தையால் அந்தகாரமான இருளின் பாதையிலே பயணிக்கின்றான். ஆனால் அது மனிதனை மீட்பின் பாதைக்கு அழைத்து செல்லாது. அதே வேளையில் நற்பண்புகளோடும் புதுமையான வாழ்வோடும் கடவுளின் ஒளியில் வாழும்போது வாழ்வு பிரகாசமாகி மீட்பை நாம் சொந்தமாக்க இயலும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒருபோதும் இடறி விழுவது கிடையாது. அவர்கள் ஆவியின் கனியினை கொடுத்து வாழ முடியும். அதோடு உலகின் தீமைகளில் விழுந்து வாழ்விழந்து வாழும் மக்களை வெளிச்சத்தின் மக்களாய் வழிநடத்திட முடியும். ஆகவே இருளின் அனுபவங்களை விட்டுவிட்டு வெளிச்சத்தின் பாதையில் பயணித்து வாழ்விற்கு ஒளியூட்டும் பிள்ளைகளாய் திகழ்வோம். செபம். புது வாழ்வர்களும் ஆண்டவரே, என் வாழ்வில் இருளின் கிரியைகளை அகற்றி ஒளியை அனுபவித்து பிரகாசிக்க செய்யும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.